Hello everyone, welcome to the Focus Education Center. I am Emma Priya here. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 10th grade chapter 1 chemical reaction and equation ஓட NCERT exercise பார்க்கலாம். So first question, which of the statement about the reaction below are incorrect? Incorrect ன்னு கேட்டிருக்காங்க. எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன reaction கொடுத்திருக்காங்க அப்படின்னா lead oxide carbon கூட react ஆகுறப்ப lead தனியாவும் carbon dioxide gasம் நம்மளுக்கு form ஆகுறாங்க. So இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க reaction. ஸோ இங்க 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எதுலாம் இன்கரெக்ட்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லெட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ்ட் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட் வந்து நம்மளுக்கு ரியாக்டன்ட்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்க லெட் ஆக்சைடு தான் இருக்காங்க, கார்பன் தான் இருக்காங்க. லெட் வந்து தனியான எலமெண்ட் நம்ம கிட்ட இல்லை. ஸோ இங்க வந்து இதோட லெட்டோட வேல்யூ 2, இங்க லெட்டோட வேல்யூ 2. ஸோ சேம் வேல்யூல தான் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்காங்க. அதுலயும் ரெடியூஸ் ஆகல. அண்ட் தென் லெட்டோட எலமெண்ட்டும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியாக்டன்ட்ல இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ்டு அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு எலமெண்ட் கூட ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுறாங்க அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சிடைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரியாக்டன்ட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இல்லை, கார்பன் மட்டும்தான் இருக்காங்க. ப்ராடக்ட்ல தான் என்ன இருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்காங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு கொடுத்ததே மிஸ்டேக். ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா கார்பன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிடைஸ்டு என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் எலமெண்ட் ரியாக்டன்ட்ல இருக்கான்னு பாருங்க. நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த கார்பன் எலமெண்ட் இருக்காங்க. அது ப்ராடக்ட்ல இருக்கப்ப என்னவா மாறி இருக்காங்க, சி வந்து CO2வா மாறி இருக்காங்க. அப்ப இங்க யார் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன்ற எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் ஆட் ஆகணும். ஸோ கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறி இருக்காங்க ஆக்சிஜன் ஆட் ஆனதுனால. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் லெட் ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. லெட் ஆக்சைடுன்றவங்க ரெடியூஸ் ஆயிருக்காங்க. ரெடியூஸ்டு அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை ரிமூவ் பண்றது தான் நம்மளுக்கு ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். ஸோ லெட் ஆக்சைடு ஃபர்ஸ்ட் லெட் ஆக்சைடு இருக்கான்னு பாருங்க. ரியாக்டன்ட்ல நம்மளுக்கு இருக்கு, PbO இருக்காங்க. அவங்க ரெடியூஸ் ஆயிருக்காங்களான்னு பாருங்க. PbOவா இருக்கவங்க ப்ராடக்ட்ல வரப்ப Pbயா தான் வந்திருக்காங்க. ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜனை தான் நம்ம ரெடியூஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நம்மளுக்கான கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்னா தப்பானது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ கொஸ்டினை கிளியரா படிச்சுக்கோங்க. ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரியாக்ஷன் பிலோ ஆர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி தான் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அயன் ஆக்சைடு வந்து அலுமினியம் கூட ரியாக்ட் ஆகி அலுமினியம் ட்ரை ஆக்சைடாவும் அயனாவும் நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து என்ன ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். காம்பினேஷன், டீகம்போசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அண்ட் தென் precipitation. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதுல இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து என்ன ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருக்க 4 ரியாக்ஷனும் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா அதோட நேம்லேயே சொல்ற மாதிரி கம்பைன், காம்பினேஷனா கம்பைன் பண்றது. ஜென்ரலா கம்பைன் இங்கிலீஷ் டேர்முக்கு மீனிங் என்ன, ஏதோ ஒரு 2 விஷயமோ இல்ல 2 விஷயத்துக்கு மேல இருக்க விஷயத்த ஒன்னு சேர்த்து ஒன்னா கொடுக்கறது, அதுதானே கம்பைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் அதேதான். ஸோ 2 ஆர் மோர் ரியாக்டன்ஸ், இப்போ HYன்னு 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2 ரியாக்டன்ட்டும் சேர்ந்து எனக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க HYன்னு சொல்லிட்டு. இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெமன் கூட வாட்டர் ஆட் பண்றீங்க, வாட்டர் இன்னொரு ரியாக்டன்ட், அது கூட வந்து சுகர் ஆட் பண்றீங்க. அப்போ இந்த 3 ரியாக்டன்ட்டும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க, லெமன் ஜூஸ்ன்னு கொடுப்பாங்க. நம்ம கண்டிப்பா குடிச்சிருப்போம். இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். மோர் தென் 2 ரியாக்டன் கம்பைன் ஆகி சிங்கிள் ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன் ரியாக்ஷன் வந்து அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு காம்பினேஷன். இங்க என்ன அப்படின்னா சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து பிரேக் டவுன் ஆவாங்க. சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து பிரேக் டவுன் இன்டு single reactant break down into multiple products. ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட், ஒரு பெரிய ரியாக்டன்ட், இப்போ குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றோம்ல, குளுக்கோஸ் வந்து நம்ம ஃபுட் சாப்பிட்றோம். ஃபுட் வந்து பெரிய மாலிகுல், அதுக்குள்ள வந்து
டைஜஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? அந்த ஃபுட் வந்து பிரேக் டவுன் ஆகி குட்டி குட்டியா பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி வந்து நம்ம பாடி எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த மாரி ஒரு பெரிய ரியாக்டன்ட், ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் குடுப்பாங்க. இதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன்னா ஒரு ஈக்குவேஷன்ல மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் இருப்பாங்க. மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட்ட ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் ரீப்ளேஸ் இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். யாரு ரொம்ப அதிகமா ரியாக்ட் ஆகுறாங்களோ, அவங்க வந்து கம்மியா ரியாக்ட் ஆகுறவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அவங்க போய் இன்னொரு எலிமெண்ட் கூட ஜாயின் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக்கல் சேர் விளையாண்டுருப்போம். இல்லன்னா கண்டிப்பா பார்த்திருப்போம். அதுல என்ன பண்ணுவோம், இப்ப 4 பேர் விளையாடுறாங்கன்னா 3 சேர் தான் இருக்கும். ஸோ அந்த 3 ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் சேர்ந்து ஒரு வீக் பிளேயர என்ன பண்ணிருவாங்கன்னா, வெளியில அனுப்பிருவாங்க. அந்த மாரி தான் இங்க. மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் யாரோ, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீக் ரியாக்டிவ் எலிமெண்ட்ட வெளியில அனுப்பிட்டு, அவங்களோட பிளேஸ்ல இவங்க வந்து ஆக்குபை பண்ணிக்குவாங்க. இதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் அப்படின்னா, இதே ப்ராசஸ் தான். ஆனா எத்தன பேரு வந்து இதுல இன்வால்வ் ஆகுவாங்கன்னா, 2 ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆவாங்க. 2 எலிமெண்ட்ஸ். 2 எலிமெண்ட்ஸ் ரீப்ளேஸ் ஈச் அதர். 2 பேரும் அவங்களோட எலிமெண்ட் கூட இருக்க பொசிஷன வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? 2 ஒரு எலிமெண்ட் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். இன்னொன்னு வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். இந்த மாரி 2 எலிமெண்ட் வந்து அவங்களோட பொசிஷன வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இங்க டிஸ்பிளேஸ்மென்ட்ல மோர் ரியாக்டிவ் வந்து லெஸ் ரியாக்டிவா வெளியில அனுப்பிருவாங்க. இங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா 2 பேரும் ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட். 2 வரனால டபுள்னாலே 2ன்னு அர்த்தமா? அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? மோர் ரியாக்டிவ் வந்து ரீப்ளேஸஸ் லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட். ஸோ 2 பேர் இங்க பண்றனால டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ரியாக்ஷன் பார்க்கலாமா? இங்க வந்து அயன் கூட ஆக்ஸிஜன் இருக்காங்க. இங்க அலுமினியம் தனியா இருக்காங்க. ஆனா ப்ராடக்ட்ல பாருங்களேன். இந்த அலுமினியம் கூட யார் இருக்காங்க? ஆக்ஸிஜன் இருக்காங்க. அயன் இங்க இருக்காங்க. அப்ப என்ன ஆயிருக்கு? இந்த அலுமினியம் வந்து இந்த அயன் பிளேஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அயன விட அலுமினியம் வந்து மோர் ரியாக்டிவ். அதனால என்ன பண்ணியிருக்காங்க? அயன் வந்து லெஸ் ரியாக்டிவ். அயன் வந்து லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு அலுமினியம். அலுமினியம் வந்து மோர் ரியாக்டிவ்ன்றனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அயன ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அவங்க பொசிஷன்ல வந்து அலுமினியம் இருந்துட்டு அயன வெளியில அனுப்புறாங்க. ஸோ இது வந்து என்ன ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்பன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். அலுமினியம் ரீப்ளேசஸ் த பொசிஷன் ஆஃப் அயன். Next, moving to third question. What happens when dilute hydrochloric acid is added to iron fillings ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியணும். இங்க என்னென்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்காங்க, அயன் இருக்காங்க. ஸோ இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா Fe plus 2 hydrochloric acid HCl gives FeCl2 plus H2. ஸோ இதுல வந்து என்ன ஆயிருக்காங்க? ஸோ இதுதான் இவங்களோட ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இங்க என்ன ஆயிருக்காங்க பாருங்க. அயன் இருக்காங்க, அயன் HCl இருக்காங்க. ப்ராடக்டா வரப்ப அயனும் HClலும் சேர்ந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணிட்டாங்க? வெளியில போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்லலாம்? இந்த அயன் வந்து மோர் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். அயன் மோர் ரியாக்டிவ் நான் சொல்றதுனால எப்பயுமே வந்து மோர் ரியாக்டிவானா கேட்டா அப்படி கிடையாது. அது கூட யார கம்பேர் பண்றோமோ அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. இங்க ஹைட்ரஜன் இருக்கனால ஹைட்ரஜன கம்பேர் பண்றப்போ அயன் வந்து மோர் ரியாக்டிவ், ஹைட்ரஜன் வந்து லெஸ் ரியாக்டிவ். ஸோ மோர் ரியாக்டிவா இருக்க எலிமெண்ட் என்ன பண்ணுவாங்க? லெஸ் ரியாக்டிவா ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க பொசிஷன் எடுத்துக்குவாங்களா? ஸோ அயன் வந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து குளோரின் கூட என்ன ஆயிட்டாங்கன்னா கம்பைன் ஆயிட்டு ஹைட்ரஜனை வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. H2 கேஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க? வெளியில அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு பார்க்கலாமா? இப்போ ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயன் குளோரைட் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்காங்களா? ப்ரொடியூஸ் ஆயிருக்காங்க. அயன் குளோரைடு இருக்காங்களா? ஆமா, குளோரின் கூட அயன் இருக்காங்க. ஸோ அயன் குளோரைட் ப்ரொடியூஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்தாலும் மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கலாம். குளோரின் கேஸ் அண்ட் அயன் ஹைட்ரோக்சைடு ஆர் ப்ரொடியூஸ்டான்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து குளோரின் நம்ம கேஸா இங்க இல்ல. அயன் கூட கம்பைன் ஆகி அயன் குளோரைடா தான் இருக்காங்க. அண்ட் அயன் கூட வந்து ஹைட்ராக்சைடுனா இங்க யார் இருக்காங்க அப்படின்னா
ஆக்சிஜன் இருக்காங்க. ஆனா நம்மளோட எலமெண்ட்ல நம்ம ரியாக்ஷன்ல ஆக்சிஜன்ற எலமெண்ட்டே கிடையாது. ஸோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வராது. நோ ரியாக்ஷன் டேக் பிளேஸா அப்படின்னா கிடையாது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அயன் குளோரைடுன்னு ஒரு ப்ராடக்ட்டும் ஹைட்ரஜன் கேஸ்ன்னு 2 ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. அப்ப ரியாக்ஷன் நடந்தனால தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அயன் சால்ட் அண்ட் வாட்டர் ஆர் ப்ரொடியூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர்ல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா H2O தான் நம்ம வாட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப வந்து இங்க யார் இருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்டையர் ஈக்குவேஷன்லயுமே என்ன எலிமெண்ட் இல்லைன்னா ஆக்சிஜன் இல்ல. ஸோ ஆக்சிஜன் இல்லாதனால கண்டிப்பா வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ ஆப்ஷன் டியும் ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட்? என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸும் அயன் குளோரைடு மட்டும் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். Moving to fourth question, what is balanced chemical equation? Why should chemical equation be balanced? இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னா இப்போ ஒரு எலமெண்ட் ஹைட்ரஜன்ற எலமெண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கு அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம பார்க்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ரியாக்டன்ட் இருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ப்ராடக்ட் இருப்பாங்க. இப்போ ரியாக்டன்ட்ல வந்து ஹைட்ரஜன் இருக்காங்கன்னா ப்ராடக்ட்லயும் நம்மளுக்கு யார் இருக்கணும்? ஹைட்ரஜன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டன்ட்ல வந்து ஹைட்ரஜனோட நம்பர் ஆஃப் ஆட்டம் 6னா இங்க எத்தனை தான் இருக்கணும்? 6 இருக்கணும். அப்படி இருந்தா இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த எலமெண்ட் should satisfied with each other அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹைட்ரஜன் ரியாக்டன்ட்ல ஹைட்ரஜன் 6 இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்லயும் ஹைட்ரஜன் 6 இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? அதோட கோஎஃபிஷியன்ட்டும் சப்ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் அதுல இருக்க நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட்னா இப்போ ஹைட்ரஜன் இருக்கு, இப்போ H2 அப்படின்னா இங்க 2 இருக்கு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ன்றது வந்து என்னது? இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து 1. முன்னாடி எதுவுமே போடலன்னா 1 இருக்கிறதா மீனிங். ஸோ கோஎஃபிஷியன்ட் 1. சப்ஸ்கிரிப்ட்னா அந்த நம்பருக்கு கீழே நம்ம போடுறது தான் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 into 1 2. அப்ப இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டா 2 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜன் ஆட்டம் 6 இருந்தா ரைட் ஹேண்ட் சைட்லயும் 6 இருக்கணும். அப்பதான் அது என்னன்னு சொல்லுவோம்னா பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். எதுக்காக நம்ம இப்படி பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா டு ஒபே த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இந்த ஒரு லா இருக்கும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லா இருக்கு. இதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு, இதை ஒபே பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம். இந்த லா என்ன ஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா மாஸை நம்ம கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டட். அப்பனா என்ன சொல்றாங்க? மாஸை நம்மளால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜனோட மாஸ் என்ன இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லயும் அதோட மாஸ் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் பண்றோம். இட் மீன்ஸ் தட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஷுட் பி ஈக்குவல் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் a chemical reaction. எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்றதுக்கு.